உலகம் போற்றும் உத்தம தலைவரே, தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி. ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கிறார். தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் நான் இணைந்ததில் பெருமைப்படுகிறேன் அப்படின்ட்டு பேசியிருக்கிறாரு. ஓபிஎஸ் உடைய இந்த முடிவு அப்படிங்கிறது உண்மையில் எப்படி எடுத்துக்கொள்வது? வேற வழியே இல்லை. ஒன்று அரசியலில் இருக்கணும்னா ஏதாவது ஒரு கட்சியில் சேரணும். எந்த கட்சியும் தன்னை ஏற்றுக்கல. தன்னாலும் ஒரு கட்சியை வளப்படுத்தவோ வளர்க்கவோ தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கட்சியில் தான் சேரணும், வேறு வழி கிடையாது. அல்லது அரசியலேருந்து சுத்தமாக ரிட்டையர் ஆகி உக்காந்துக்கணும், தேனியில் உக்காந்துக்கணும். அதுக்கு முடியாதுங்கிறதுனால இந்த திமுகவில் சேர்ந்திருக்காரு. சரி, திமுக ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கொண்டதுனால அவர்கிட்ட பெரும் பலம் இருக்குன்ற நம்பிக்கையானா அப்படிலாம் இல்லை. திமுக அவருடைய ஸ்டாலினுக்குன்னு ஒரு இயல்பான குணம் உண்டு. யாரையுமே பகைச்சிக்க மாட்டார், வந்தவங்களை யாரையும் புறந்தள்ளிக்க மாட்டார். இருக்கட்டும், நம்மோடு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அந்த அவருக்கு காட்டுகிற இந்த விஷயத்தில் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தது திமுகவின் பெருந்தன்மை அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இவரால் கட்சிக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இல்லை. ஒரு 10 ஓட்டு வருமா? இல்லை. பெரிய அதிமுக சேர்ந்த முன்னாள் தலைவர்கள்லாம் வந்துடுவாங்களே? இல்லை. ஆகையினால இல்லை, லாபமே இல்லாமல் இந்த முடிவை ஏன் ஸ்டாலின் எடுக்கணும்? ஸ்டாலின் கிட்ட இயல்பான குணம்னா யாரையும் பகிச்சிக்க மாட்டார், யாரையும் புறந்தள்ள மாட்டார், யாரையும் அலட்சியப்படுத்தியதாக சரித்திரமே கிடையாது. பிராமணரான மைத்திரையனை சேர்த்திருக்காரு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு பரந்த மனப்பான்மை, விசாலமான பார்வை உண்டு. நம்ம அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் ஓபிஎஸ் வந்த உடனே எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு ஒன்று ஏனென்றால் இருந்தாலும் அவருக்கு தன்னம்பிக்கை ஒன்று உண்டு. திமுக தனித்து, இன்னும் சொல்கிறேன், தனித்து திமுக போட்டியிட்டாலும் வெல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது. மிகச்சிறந்த கட்டமைப்பு கொண்டது இன்றைய தினம் அவதான். இல்லை, அந்த விசால பார்வை ஸ்டாலினுக்கு இருக்குன்னா கனிமொழியை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அவர் அனுமதிப்பாரா? அதே மாதிரி ஒரு காலத்தில் மூக்க அழகிரிக்கும் அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். எல்லா விஷயத்துலையும் அவர் ஒன்றும் பெருந்தன்மையானவர் மாதிரி இல்லையில்ல. மூக்க அழகிரி மேலே அவர் என்ன பெரிய இது கொண்ட பகிவம் பாராட்டான்னு தெரியல. அதாவது அது மூக்க அழகிரிக்கும் முக ஸ்டாலினுக்கும் இடையிலான பிரச்சனை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக பொது தளத்தில் எல்லா தரப்பினரையும் அரவணைத்து செல்கிற ஒரு போக்கு முக ஸ்டாலின் என்ற நபரிடம் நான் நேரடியாக பார்த்துக்கிறேன். அந்த பண்பு அவர்கிட்ட இருக்குது. எனக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது. அரசியல் ரீதியாக அவர் விமர்சனம் பண்ணுறோம், அவரோட ஆட்சியை விமர்சனம் பண்ணுறோம், இதெல்லாம் வேறு. இது அதனால் ஓபிஎஸ் வந்து சேர்றேன் அப்படின்னா வாங்கன்னு தான் சொல்லுவார். இல்லை சேர வேண்டாம் அது சொல்ல. மூக்க அழகிற விஷயம் வேறு, எனக்கு தெரியாது, அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. ஆனால் அது வேறு விஷயம். ஆனால் இல்லை, நீங்களே சொல்லும்போது ஓபிஎஸ் சேருவதால் ஒத்த ஓட்டு கூட பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறீங்க. அதே நேரத்தில் பிரயோஜனம் இல்லையானாலும் அரவணைத்துப்பார் அப்படிங்கிறது அவருடைய குணம். ஆனால் அதை தாண்டி பார்ட்டியோட அந்த இன்னர் ஃபீலிங்னு இருக்குல்ல. இப்போ இவர் சேர்த்துக்கிட்டதால இவருக்கு கட்சியில் ஒரு பதவி கொடுக்கணும், அதுக்கப்புறம் இவரோட பையனுக்கு ஒரு பதவி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஐயப்பன் உசிலம்பட்டி எம்எல்ஏ அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு பதவி கொடுக்கணும். இப்போ இந்த எல்லா பதவியுமே யாரோ ஒரு திமுக காரனுக்கு ஒரு 15 வருஷமா 20 வருஷமா போஸ்ட் ஓட்டவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இவங்களுக்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற போது கட்சிக்குள்ள இருக்கவங்க அதிருப்தி ஆக மாட்டாங்களா? அது எப்பவுமே எல்லா காலத்திலும் இருக்குங்க. அது திமுக ஜாஸ்தி இருக்கா? இப்பவே முன்னாள் அதிமுகவுக்கு தரப்பட முக்கியத்துவம் தங்களுக்கு தரப்படலை, காலகாலமாக திமுகவுக்கு உழைச்ச எங்களுக்கு இல்லை என்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஆனால் அதையும் கடந்து முக ஸ்டாலினுக்கு என்ன மனத்தில் வச்சுருக்காருன்ற நம்ம தெரியல. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் அரசியல் விமர்சனமாக போகும். கம்மிங் டு ஓபிஎஸ், அதே விஷயத்தில் ஓபிஎஸ்ஸால் அவங்க சமுதாயத்தை ஓட்டு ஏதாவது கிடைக்கலாம்னா சரி, கிடைக்கிறவர்கள் நம்ம பயன்படுத்துவோம் என்கிற பார்வை இருக்கலாம். மக்களவைத் தேர்தலில் கூட ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டே 3 லட்சம் வாங்கினார்.
ஸோ நமக்கு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், எந்த வாக்கும் சிதறாமல் இருக்கணும் அப்படிங்கிற பார்வையில் தான் திமுக இப்போ இருக்குது. அது திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி. ஸோ அந்த அடிப்படையில் இவர் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்தாரே தவிர, இப்போ நாளைக்கு அவங்க கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், பதவி கேட்டாங்கன்னா மறுப்பதற்கும் ஏற்பதற்கும் மு.க. ஸ்டாலினுக்கு முழு உரிமை உண்டு, மறுப்பதும் ஏற்பதும். ஆனால் அதை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளாருன்ற டெஸ்ட்டும் பார்ப்பார்ல. இப்போவே பல பேர் வந்து அவருடைய அதிருப்தி லிஸ்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க, அமைச்சர்களாக இருப்பவர்கள், இருந்தவர்கள், இருக்க போகிறவர்கள். ஸோ அதெல்லாம் அவருக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும்ல. அசஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு டிக்கெட் தரப்படும், சில பேருக்கு டிக்கெட் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும், அதெல்லாம் இயல்பு. ஆனால் முன்னாள் அதிமுகவினர்களுக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் எங்களுக்கு தரலை அப்படின்ற ஆதங்கம் பாரம்பரியமாக இருக்கிற கட்சியினருக்கு இருக்கும். இது புதிதல்ல, எல்லா காலத்திலையுமே எல்லா கட்சியிலுமே எல்லா சூழல்லையுமே அப்படி இருந்திருக்கு. இல்லை, ஆனால் இங்கே கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேயே கிட்டத்தட்ட 6, 7, 8ன்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோ அமைச்சர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ அமைச்சர்களில் யார் வந்து டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ரொம்ப க்ளோஸாக நெக்ஸ்ட் டு ஸ்டாலின்ங்கிற ரேஞ்சில் இதை துரைமுருகன் இப்போ இல்லை. ஆனால் வந்து இப்போ கே.என். நேரு வழக்கில் இருக்கிறார். எல்லாரும்படி பார்த்தா செந்தில் பாலாஜி இருக்கிறார், ரொம்ப பவர்ஃபுல்லாக இடத்துல இருக்கார் செந்தில் பாலாஜி. ஸோ அதனால திமுகவில் இருக்கிறவங்களுக்கு, உள்ள இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இதாக இருக்காதா அப்படின்னு கேள்வி. மற்றவர்கள் விஷயத்தில் எப்படி இருக்குமோ தெரியாது, இருக்கலாம். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் வந்ததுனால ஐயோ எங்களோட வாய்ப்பு பறிபோயிடும் எந்த திமுக தலைவர்களும் கருத மாட்டார்கள். ஏனென்றால் ஓபிஎஸ்ஸு தன்னுடைய ஸ்டேச்சரையே சரியாக பயன்படுத்திக்காதவர். 2 முறை ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது முதலமைச்சர் ஆனார், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 3வது முறையாக முதலமைச்சர் ஆனார். ஒரு முதலமைச்சர் என்க மிகப்பெரிய உயரிய அரசியல் சாசனத்தின்படி தரப்பட்டுகிற ஒரு பதவியை, அந்த பதவிக்கு ஏற்ப தன்னை தயார்படுத்தி கொள்ளாத ஒரே தமிழக தலைவர் தலைவர்னு சொல்கிறது கூட எனக்கு கூச்சமாக, தமிழக அரசியல் பிரமுகர் ஓ பன்னீர்செல்வம். ஏன்னா 2 தடவை இவர் சொல்கிறாரு, அப்படியே அம்மா எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அவங்க வழக்கிலேருந்து வந்த உடனே நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன், என்னமோ 100 கிலோ தங்கத்தை அப்படியே திருப்பி கொடுத்தேன்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையில் என்ன, ஓ பன்னீர்செல்வத்தை 2 தகவல் சொல்லணும். ஒரு தகவல் வந்து சி.வி. சண்முகம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு, எனக்கு நினைவு தெரிஞ்சு. முதல் முறையாக 2001 அவர் வழக்கு தொடர்பாக பதவி விலக நேர்ந்து, ஜெயலலிதா அம்மையார் ஒரு வழக்கு தொடர்பாக பதவி விலக நேர்ந்து, டான்சி வழக்குன்னு நினைக்கிறேன். அப்படி விலகும்போது யாராவது ஒருத்தர் முதலமைச்சராக்கணும். அப்போது ஜெயலலிதா அம்மையார் மனதில் நினைத்ததாக சி.வி. சண்முகம் யார் சொல்கிறேன்னா சேடப்பட்டி துரைராஜ் என்பவர். ஆனால் சசிகலா அம்மையார் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை பரிந்துரைத்ததால் ஓ பன்னீர்செல்வம் சிஎம் ஆனார். சரி, அப்படியே எடுத்துக்கணும், அந்த பரிந்துரை எல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கிறாங்க, இந்த வழக்கிலேருந்து விடுவிச்சுட்டு வந்த உடனே அந்த பன்னீர்செல்வம் அப்படியே பெருந்தன்மையோடு முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு. கைகட்டிக்கிற ஆள், வாங்கம்மா உட்காந்துக்குங்க அப்படின்னு சொன்ன ஆள். அது எப்படின்னா, இந்த பஸ்ஸில் ஏற்கனவே பல தளங்கள் சொன்னது இங்கேயே சொல்கிறேன், பஸ்ஸில் அண்ணா நான் டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு இடத்த பார்த்துங்கன்ட்டு ஒரு கட்சிப்பை போட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் ஜெயலலிதா ஓபிஎன்எஸ்எல்த்தை முதலமைச்சராங்க. ஒன்றும் பெரிய ஸ்டேச்சர்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் என்ன போல்டாக டிசிஷன் எடுத்தார், நான் தான் முதலமைச்சர், அரசமைப்பு சட்டம் என்னை முதலமைச்சர், அதன் கீழ் நான் முதலமைச்சராக இருக்கிறேன், யாராக இருந்தாலும் சுயமாக முடிவெடுப்பேன், ஏதாவது ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காரா? யார் சொல்லதே இல்லை அவர். அப்போ அதுபடி கை கட்டி இருக்கிற ஆள் அது ஜெயலலிதா அம்மையார் இருந்தார். சரி, ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் அப்படி ஒரு சூழல்னு இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஜெயலலிதா ஒரு ஆளுமை மிக்க தலைவர். அவர் மறைந்த பிறகு இவர் முதலமைச்சராக முறைப்படி தேர்ந்தெடுக்கிறார் அரசமைப்பு சட்டத்தின்படி. அப்போது பகுதி நேர முதலமைச்சரே தான், இன்னும் 4 ஆண்டுகள் அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும். ஆனால் சசிகலா அம்மையார் ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க, இவர் அங்கே இருக்கார், ஏதோ பியூன் மாதிரி கையை கட்டிட்டு இருக்கார். சசிகலா மேலே ஃபோக்கஸ் எல்லாம் சசிகலா அம்மையார் மேலே போகும். ஊடகங்களில் இப்போ வெளிச்சமாக வந்தது. அப்படி இருக்கணுமா? அதாவது முதலமைச்சர் பதவி என்கிற அரசமைப்பு சட்டத்தின்
அடிப்படையில் தரப்பட்ட ஒரு பதவியை இழுக்க நடத்தினவர் ஓ பன்னீர்செல்வம். பதவியை இழுக்க நடத்தி இப்படி கை கட்டிட்டு பியூன் மாதிரி நிற்கிறாரு. அப்படி இருக்கணும் முதலமைச்சரில். இல்லைன்னா நீ அந்த அம்மா இருக்கிற இடத்துல எல்லாருமே வேற ஒரு அறையில் ஒரு கம்பீரமாக உட்கார வேண்டுமா? நான் இருந்தால் இருப்பேன் சார், எனக்கு அந்த பதவி கிடச்சிருந்தா. இல்லைன்னா நான் தனி, அது வேறு விஷயம். அப்படி இல்லாமல் அப்போ யார் ஃபோக்கஸ் சொல்ல சசிக்கலான்னா உனக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லையா? தன் மீதே நம்பிக்கை இல்லாதவரை எப்படி தலைவனாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பதவி ஒன்று அதற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது. தகுதி முன்னாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பதவி கிடைச்ச பிறகு தன்னை தகுதிப்படுத்திக்கணும்ல, அவசியம் இல்லை. நான் சொன்னேன் ஒரு சின்ன தகவல் தானே, துர்ராஜை தான் முதலமைச்சராகணும்னு ஜெயலலிதா நினைத்திருந்தார். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. சரி, அதுக்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொண்டாரா என்ற இல்லை. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், பல உயரங்கள், நிதி அமைச்சர் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர், பல உயரங்களை பார்த்தவர். ஒரு கட்சியில இன்னைக்கு போய் உறுப்பினர் ஃபார்ம்ல ஓ பன்னீர்செல்வம் வயது என்னன்னு சொல்லிட்டு எழுதி சைன் போடுற அந்த இது இருக்குல்ல, இந்த மனம் எப்படி வருது? அதான் தான் தலைவனுக்குரிய தகுதியை வளர்த்து கொள்ளவில்லை, தலைவனுக்குரிய ஒரு ஆளுமை வளர்த்து கொள்ளாத ஒரு ஆள் அவர். யார் என்ன சொன்னாலும் ஒரு கட்சியில் பியூனாருன்னா கூட அட்டெண்டராக இருந்திருப்பார், கையெழுத்து போட்டு உட்காந்துருப்பார். அப்புறம் எதுக்கு இந்த அரசியல் வாழ்க்கையில் அவர் இருக்கணும்? இது ஓ பன்னீர்செல்வம் தன்னை அவமானப்படுத்தியதாக நான் கருதவில்லை. அவர் வகித்த பதவிகளை எல்லாம் அவமானப்படுத்தியிருக்காரு. அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அவர் நிதியமைச்சராக இருந்திருக்கிறார், அவர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறீங்கள, அந்த பதவிகளை எல்லாம் அவமானப்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு தன்னை மிகவும் தாழ்வாக கருதுகிறவர் அப்படிங்கிற இல்லை. பேசாமல் ஓய்வு பெற்று இருந்தால் அட்லீஸ்ட் உட்காந்துக்கலாம். அவர் என்ன மாஸ் லீடர்? இப்போ அதிமுகலேருந்து நீக்கப்பட்டார், சரி, அது சட்ட போராட்டம், அது வேறு விஷயம், நான் அதுக்கு போக விரும்பலை. நீதிமன்றம் படியேறினீங்க, தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டாமா? 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் போராடி ஜெயித்தவரெல்லாம் உண்டு, அது பண்ணலை. பிறகு கட்சியை ஒருங்கிணைக்கணும் ஆவு அப்படி இப்படின்னாரு, நடக்கலை. சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்றார். பிரதமர் அமித்ஷா போன்றவர்கள் அவங்களால ஒரு கட்டத்தில் மதித்தாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அவங்களே மதிக்கும்போது அதுக்கேற்ப தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டாமா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. பிறகு பார்த்தாங்க, சரி இது லாயக்கு இல்லாது சார், ஓடாத குதிரை மேலே எவன் சார் ஏறி சவாரி செய்வான்? அது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னை நீக்கினால், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நீக்கினால் நீடிப்பேன் அப்படின்னு சொன்னார். தலைவன் இப்படியெல்லாம் பேசலாமா? தலைவனுக்கென்று ஒரு கம்பீரமோ ஒரு ஒரு நிமிர்வு வேண்டாமா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கெஞ்சறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. இதெல்லாம் ஒரு தலைவனுக்குரிய தகுதியே இல்லை. அப்போ அதனால தான் அவகிட்ட இருந்தவங்களாம் ஒருத்தராக விலகி போனாங்க. அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டவர்கள்லாம் சசிகலா ஒரு ஸ்டேச்சர், நான் அது அவங்கள விமர்சனத்துக்கு ஆளாக்குறேன், அவங்க தனியே கட்சி தொடங்குறாங்க, அதெல்லாம் அவங்களும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சரியான முடிவாக தான் நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட ஒரு தொடர்ச்சியான திமுக எதிர்ப்பு தொடர்ச்சியாக இருக்குது. அமமுக தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்புங்கிற இதை சரியாக இருக்குது. ஆனால் இவர்கிட்ட தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்புன்னு இருக்கா? ஓ பன்னீர்செல்வம் தனியாக கட்சியிலேருந்து நீக்கப்பட்டபோது தான் தனி ஒரு இயக்கமாக நடத்திட்டு போது ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தினார், இன்னொரு மாநாட்டை அவரால் நடத்த முடியல. அப்படின்னா இவர் கட்சியில் இந்த நீக்கப்பட்டபோது தொண்டர்கள்லாம் என் பக்கம் இருக்காங்க, தொண்டர்கள்லாம் என் பக்கம் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு தொண்டனும் போகலை, அது வேறு பக்கம். ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் முழுக்க ஆட்சிக்கு, திமுக அரசுக்கு எதிரான ஒரு போர்க்குரலையோ விமர்சனத்தையோ கண்டனத்தையோ எழுப்பல இல்லை. முழுக்க எடப்பாடி பழனிசாமி அர்ச்சனை தான். முழுக்க இபிஎஸ் தாக்கி பேசினார், ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, அடுத்து ஒரு மாநாடு நடத்துவார்னா நடத்தவே இல்லை. அடுத்து ஏதாவது பொதுக்கூட்டம் நடத்துவார்னா காணோம். ஒரு பேரணி நடத்துவாரா? இல்லை. ஒரு அரசியல் இயக்கத்துக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்யாதவர் தான் ஓ பன்னீர்செல்வம். ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா? ஒரு தர்ணா நடத்தினாரா? ஒரு ஊர்வலம் கண்டாரா? ஒரு மாநாடு கண்டாரா? ஒரு பொதுக்கூட்டம் கண்டாரா? பத்திரிகையாளர் சந்தித்து கூட துணிச்சலான கருத்துக்களை சொல்லியிருக்காரு? ஒன்றுமே இல்லை.
தானே தாழ்வாக நினச்சிக்கிட்டு பேசியிருந்தா எப்படிங்க எனக்கு டிரைவிங்கே தெரியாது, என்ன சீட்டில் உட்காரணும், டிரைவர் சீட்டில் மட்டும் உட்காரணும் எனக்கு ஆசை, எனக்கு டிரைவிங்கே தெரியாது அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுப்பா மக்கள்? அதனால் இட்ஸ் எ ஃப்ளாப் பாலிட்டிஷியன். இப்ப இதனால அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? இல்ல என்னன்னா சொல்லிட்டீங்க, நீங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க பாதிப்பு ஏற்படாதுன்னு. இதுல பாதிப்பு அப்படிங்கறது ஒரு ஆங்கிள் இருக்கு, அதே மாதிரி இல்ல இது வந்து ஆக்சுவலா இபிஎஸ்க்கு ரூட் கிளியர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இதுல எது உங்களுடைய பார்வை? ரெண்டாவது சொன்னீங்களா, அதுவும் கிளியர். அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியோட உறுதியை நான் பாராட்டுகிறேன். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் இதே அமித்ஷா சென்னைக்கு வந்தார். அமித்ஷா சென்னைக்கு வரும்போது சசிகலாவை சேர்த்துக்கங்க, அப்போது ஓ பன்னீர்செல்வம் இவங்களோட தான் இருந்தாங்க, டிடிவி தினகரன் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மசியலை. ஆனால் எதிர்ப்புன்னு தீவிரமாக காட்டாமல் சைலண்ட்டாக இருந்தார். வெளியில் இருந்தவன் பத்திரிகையாளர்கிட்ட அவங்களெல்லாம் சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டார். ஹி ஹஸ் எ கிளியர் ஸ்டாண்ட். அதான் ஆன்டகனைஸ் பண்ணலை, எதிர்த்து கொள்ளவில்லை, பகைத்து கொள்ளவில்லை. ஆனால் உங்கள் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை உறுதியாக தெரிவித்தார். இது ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்படி தான் இருந்தார். நாம் அதை மறுக்க முடியாது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட போது மற்ற கட்சிகள் கூப்பிடலை, அமமுகவை கூப்பிடலை, பாமக கூட இப்போ பிரச்சனையில் இருந்தது. டிடிவி தினகரனுக்கு, அதாவது டிடிவி தினகரன் அமமுக கூப்பிடல, வேறு யாரையும் கூப்பிடல. அப்போது தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக தான் இருந்தார். பாஜக நிலைப்பாட்டு யார் தலைமையேற்றால் நாங்கள் சுமூகமாக பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். அவரோட ஸ்டாண்ட் கிளியர். அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னால் கூட என் தலைமையிலான கூட்டணின்னு கன்சிஸ்டண்ட்டாக சொல்கிறார். எதுக்கும் அவர் பயப்படலை, பயப்பட்ட மாதிரி தெரியல. அதிமுக தலைமையிலான கூட்டணி தனித்து வெற்றி பெறும் எதை சொல்கிறார். ஸோ அவர்கிட்ட ஒரு தெளிவான பார்வை இருக்குது. இதை பாஜக புரிஞ்சிட்ருக்கு. அதனால தான் சரி இவர் இப்படிப்பட்ட ஆள் ஓ பன்னீர்செல்வத்தை மறுபடியும் கூப்பிட வேணாம், பிரயோஜனம் இல்லை. சசிகலா சரி இக்னோர் பண்ணிவிடும். யார்? பாஜக. சரி அமமுக ஓகே, அவருக்கு ஒரு கட்சி நடத்துகிறாரு, நல்லா கவனிக்கணும். அதிமுகவிலேருந்து சசிகலா, அதிமுகவிலேருந்து ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவிலேருந்து டிடிவி தினகரன் 3 பேருமே வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கிட்டார். ஓ பன்னீர்செல்வம் நான் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காரு. சசிகலா அம்மையாரும் நான் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்கள பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் சசிகலாவையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் மீண்டும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று பாஜக அதிமுகவை நெருக்கடியில் ஆளாக்கவில்லை, வலியுறுத்தவும் இல்லை. அமமுக பொறுத்த ஒரு லாஜிக் இருக்கு, தனி அவுட்ஃபிட், தனி கட்சி, அவங்கள சேர்த்தாங்க. அதுவும் டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவங்க தனிப்பட்ட ஈகோ கிளாஷ் தானே தவிர வேறு எந்த உள்ள. இன்றைக்கி வரையில் டிடிவி தினகரனும் நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லவும் இல்லை, அதை தான் கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு சொன்ன ஆரம்பத்தில் சொன்னார். இப்போ இல்லை, அதை விட்டுட்டார். ஸோ அது ஜெல் ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. இவங்க 2 பேரையும் சேர்த்துக்கவே மாட்டேன்னு தெளிவாக இருந்தார். அதை பாஜகவும் வலியுறுத்தவில்லை. இவங்க சொல்கிறாங்கல்ல அதிமுக பாஜகவின் அடிமைன்ட்டு, அடிமையே இல்லை என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். நீ பாஜக என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு நீ சொல்லிட்டு இருக்கணும், போஸ்ட் அடித்து ஓட்டணும், பப்ளிக் மீட்டிங் பேசணும் அவசியம் இல்லை. செயலால் காமிச்சாலும் போகிறோம், அது செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. செயலால் பாதிப்பு கிடையாது. பாதிப்பு இப்போ நான் இந்த இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வரேன். 2 தினங்களுக்கு முன்பு சசிகலா அம்மையார் ஒரு கட்சி தொடங்குவதாக சொல்லிவிட்டார். பெரிய ரிலீஃப். இனிமேல் அந்த அம்மா அதிமுக போயிச்சா என்று கிளைம் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சு போச்சா, டெக்கு கிளியர். அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வமும் சொல்லிட்டு இருந்தார், அவர் சட்ட போராட்டம் தேர்தலான இறுதி தீர்வு ஆகும்னு சொல்லிட்டு தான் ஒன்றும் நடக்கல. அவர் அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார். ஸோ அவருக்கு அதிமுகவுக்கு எதிரான எந்த சக்தியும் அவர்களை சார்ந்தவர்கள் அந்த முன்னாள் அதிமுக தரப்பினர் யார்கிட்டுமே இப்போ இல்லை. முன்னாள் அதிமுகவில் இருந்தவர்கள் அதிமுகவுக்கு எதிரான நிலையில் இன்று இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதுனால டெக் இஸ் கிளியர். ஸோ எடப்பாடி பழனிசாமி கன்சாலிடேட் பண்ண காரணம், அவர் இதுக்கு என்ன காரணம்னா எடப்பாடி காட்டிய உறுதியும் தெளிவும். அவர் உறுதியாகவும் தெளிவாகவும் இதுதான் நம் பாதை, இதுதான் பாஜகவோடு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்.
இதை நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். மு.க. ஸ்டாலின் கிட்ட அந்த உறுதியை பார்க்குறேன். மு.க. அழகிரிக்கும் அவருக்கும் ஒன்றான முரண்பாடுகள் வந்தபோது மு.க. ஸ்டாலின் இன்றைக்குமே கமெண்ட் பண்ண மாட்டார். எனக்கு பிடிச்சது அவர்கிட்ட அம்சம், மு.க. ஸ்டாலினோடு சர்ச்சைக்குரிய எந்த கருத்தையுமே சொல்ல மாட்டார். அதில் தெளிவாக இருப்பார். ஏன்னா முடிவு எப்படி வரும்னு அவருக்கு தெரியும். அந்த முடிவை நோக்கி நம்ம நகர்ந்து போவோம், நம்ம பாட்டுக்கு வேலைகள் செஞ்சுப்போம். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, காங்கிரஸ் இப்போ அண்மை காலமாக போராடிட்டு இருக்குல்ல, கூடுதல் இடவங்க அமைச்சர், மு.க. ஸ்டாலின் ஒரு வார்த்தை பேசுனதில்லை இன்றைக்கி வரையில். அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டா? இல்லை. இது இன்று ரேட் அல்ல. 93 வாரிசு அரசியலை எதிர்த்து களம் கண்டவர், திமுகவிலே இருந்து போர்க்குரல் எழுப்பியவர் வைகோ. அந்த சூழல் கடும் கொந்தளிப்பு. வைகோவுக்கு திமுகவில் அப்படியே என்மாசா போன சம்பவங்கள்லாம் உண்டு, தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாமே. அப்போது கலகலத்து போச்சு. கலைஞர் கருணாநிதி அவர் ஒரு கட்டத்தில் ரொம்பவும் பதற்றம் அடைந்து விட்டார். பதற்றம்னு சொல்கிறத விட, ஐயோ கட்சிக்காரங்களே அங்கே போகிறாங்களே, எஸ் டாப் லீடர்ஸ் எல்லாம் வைகோ பக்கம் போனாங்க. முழுக்க முழுக்க வைகோ டார்கெட் பண்ணது ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின். அவர் எப்படி கொண்டாள்? இத்தனைக்கும் ஸ்டாலின் பெரிய பதவியிலலாம் இல்லை, கட்சியில் பொருளாளர் கூட கிடையாது. பொருளாளர் இருந்தாரான்னு தெரியல. அப்போது அவர் ஆளுங்கட்சியாக இல்லை திமுக. 89 எம்எல்ஏவாக இருந்தார். 93 இந்த மாதிரி கொந்தளிக்கும் போது தன்னை டார்கெட் பண்ணி தான் வைகோ போராட்டம் நடத்துகிறாருன்ற நிலைமையில் கூட ஒரு வார்த்தை கூட பேசலை மு.க. ஸ்டாலின். அப்போ இளைஞர் அணி செயலர், கரெக்ட், இளைஞர் அணி செயலராக இருந்த மு.க. ஸ்டாலின் வைகோக்கு எதிராக ஒரு கூட்டத்தில் பேசுனதில்ல, ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் பேசுனதில்ல, ஒரு பொதுவெளியில் ஒரு அறிக்கை கூட விட்டதில்லை. தெளிவாக இருந்தார். நாம் சைலண்டாக இருப்போம், நம்மக்கிட்ட நமக்கு கெப்பாசிட்டி இருந்தால் நாம் வளருவோம், இல்லைன்னா இல்லை. கிளாரிட்டி இருந்து, அந்த கிளாரிட்டினால தான் இன்றைக்கி முதலமைச்சராக அவர் இருக்கார். அவர்கிட்ட சீட்டு கேட்டு வைகோ வர்றார். அந்த நிலைமை உருவாக்கினார். நான் இதை கம்பேர் பண்ணுறேன். எனக்கு எந்த கட்சியும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பு அனாலிட்டிக்கலாக பார்க்குறேன். இதே மாதிரியான உறுதியை எடப்பாடி பழனிசாமி கடைப்பிடிக்கிறார். அதனால தான் இவரை எதிர்த்த ஓபிஎஸ் அப்படின்னார், தர்ம யுத்தம்லாம் நடத்தினார், அதர்ம யுத்தம் எதோ பண்ணார், ஒன்றும் பலன் இல்லாமல் போச்சு. என்னென்னா அவர் சொந்தமாக செயல்படலை சார். அவர் நேர்காணல்லே பிஜேபி சொன்னாங்க, குருமூர்த்தி சொன்னார் தியானம் இருந்தேன், பிஜேபி சொல்லிச்சு நான் சேர்ந்தேன், பொது வழியிலேயே சொல்ல வேண்டியது ஒரு அரசியல்வாதிக்கு இதெல்லாம் லட்சணமாக உண்மை கிடையாது. ஆக இவ்வளவு குழப்படிகளில் அவர் வாழ்ந்தார். ஆனால் எடப்பாடி உறுதியாக இருந்தார். பாஜக உறவா தெளிவாக இருந்தார், பாஜகவோட முரண்பட்டமாக தெளிவாக இருந்தார், உறுதியாக இருந்தார். சசிகலாவை இன்னைக்கு வரையில் சசிகலாவை ரியாக்ட் பண்ணி ஒரு அறிக்கை விட்டதில்லை. ஓ பன்னீர்செல்வத்தை விமர்சித்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசலை. ஆக ஹீ இஸ் வெரி கிளியர். அந்த உறுதி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது வெற்றியை தந்திருக்கிறது. அதே போன்ற உறுதி மு.க. ஸ்டாலினிடமும் இருந்ததுனால அவருக்கு வெற்றி கிடைச்சு. அவ்வளோதான் நான் பார்க்குறேன். நன்றி சார். பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.